27 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில போட்டியிடுறாரு. அதனுடைய தகவலும் அடுத்தபடியாக வேளச்சேரி தொகுதியில மௌலானா அவர்களும் அசன் மௌலானா அவர்களும் போட்டியிடுகிறார். பொன்னேரியில துரை சந்திரசேகர் போட்டியிடக்கூடிய தகவலையும் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதியில போட்டியிடுறாரு. ஈரோடு கிழக்குல கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுறாரு. அடுத்தபடியா கவுண்டம்பாளையம் தொகுதியில சூரிய பிரகாஷ், சிங்காநல்லூர் தொகுதியில ஸ்ரீநிதி நாயுடு, வேளச்சேரியில ஹசன் மௌலானா போட்டியிடக்கூடிய தகவலையும் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சோளிங்கர்ல முனிரத்னம் போட்டியிடுறாரு. தொடர்ந்து உசிலம்பட்டியில சரவணகுமாரும், அறந்தாங்கியில ராமச்சந்திரனும் போட்டியிடுறாங்க. சிவகாசியில கணேசன் அசோகன், திருவாடானை தொகுதியில ராமகருமாணிக்கம் போட்டியிடுறாங்க. குளச்சல்ல தாரகை அவர்களுடைய பெயரும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 28 தொகுதிகளில் 27 வேட்பாளர்களுக்கான பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஊத்தங்கரையில குப்புசாமி போட்டியிடுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. கிள்ளியூர் தொகுதியில ராஜேஷ்குமார் போட்டியிடுறாங்க. அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில ஊர்வஷி அமிர்தராஜ் போட்டியிடுறாங்க. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் இந்த வேட்பாளரை அறிவிக்காம காங்கிரஸ் தலைமையிலிருந்து இன்னும் தகவல் வெளியாகாம இருக்கு. காரைக்குடியில மாங்குடி அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தகவலையும் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு பெறலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. இன்னைக்கு ஒரு வழியா அந்த காங்கிரஸினுடைய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் வெளியாக இருக்கு சார். இது எக்ஸ்பெக்ட் பண்ண வேட்பாளர்கள் தானா, இல்ல இதுல மாற்றம் இருக்கும்னு நினைச்சோமா? இல்ல இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல இந்த வேட்பாளர்கள் தொகுதியை அடையாளப்படுத்துகிறது, வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்பது அவங்க மிகப்பெரிய அளவுல குழப்பங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு பஞ்சாயத்துக்களை நடத்தி இறுதி பட்டியலாக இன்றைக்கு டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. இப்படி மேலோட்டமாக பார்த்தாலே செல்வ பெருந்தகை, ஊர்வசி அமிர்தராஜ், மாங்குடி உட்பட நம்ம வேளச்சேரி அசன் மௌலானா உட்பட ஒரு 10-12 பேர் சிட்டிங் எம்எல்ஏவே வந்திருக்காங்க. கடந்த முறை 25 இடங்கள் கொடுத்து அதுல 18 இடங்கள்ல வெற்றி பெற்றதுல ஒரு 10-12 பேருக்கு மேல முன்னாடி எம்எல்ஏக்களை சிட்டிங் எம்எல்ஏஸே வந்திருக்காங்க. அது பார்த்தோம். அதை தாண்டி மாநில அளவுல ஓரளவுக்கு பிரபலமானவர்கள், அந்தந்த பகுதிகளில் லோக்கல் செல்வாக்குள்ளவர்கள், காங்கிரஸ் பாரம்பரியம் உள்ள குடும்பம், அந்த மாதிரி பார்த்துதான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதுல பெரிய அளவுல பிரச்சனைகள் உருவாவதற்கு இனி வாய்ப்பில்லை அப்படின்னு தான் இருக்கிறோம். ஏன்னா பல்வேறு பிரச்சனைகளை கடந்துதான் 27 பேர் பட்டியலை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய 27 வேட்பாளர்களையும் களம் இறக்கி இருக்கிறது. ஆமா, இந்த தேர்தலை பொறுத்த அளவுல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கடந்த 2-3 மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகத்தோடு போகணும் அப்படின்னு மாநிலத்தில் உள்ள பல்வேறு காங்கிரஸ் நிர்வாகிகள், மத்தியிலிருந்து கூட ஒரு 2-3 தலைவர்கள் வந்து அதற்கான முன்முயற்சியை மேற்கொண்டார்கள் அப்படின்லாம் இருந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற குரலும் வலிமையாகவே எழுந்தது. கட்சியினுடைய மூத்த முன்னோடி திருச்சி வேலுசாமி உட்பட கட்சியினுடைய பொறுப்புகள்ல இருந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலருமே, மாணிக் தாக்கூர் ஆகட்டும், அந்த விஜய் அவங்க பேர் என்ன, கரூர் எம்பி, பெண் எம்பி ஆகட்டும், எல்லோருமே பெரும்பாலும் ஆட்சியில் பங்கு, அதிக இடங்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு வழியாக அந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 சுற்று பேச்சுக்கள் நடத்தி இறுதியாக ப. சிதம்பரம் இதுல தலையிட்டு ஒரு 3 இடங்களை அதிகமாக பெற்று இந்த 28 இடங்கள் என்பதை பெற்று வந்தார்கள். அந்த நிலைப்பாடு என்பது திமுக காங்கிரஸ் கட்சியினரின் நிர்வாகிகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்கள் மத்தியில ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் காங்கிரஸ் செயல்படுகிறதோ, திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய இந்த அதிர்ச்சி கட்சியின் நிர்வாகிகள், பேச்சுவார்த்தை குழு நிர்வாகிகள் உட்பட பலருக்கும் இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுல அவங்க கிட்டத்தட்ட 67 ஆட்சியை பறிகொடுத்ததுனால எப்படியாவது எந்த வழியிலாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புதான் என்பதுல ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அப்ப முடியல.
இன்னொரு சந்தர்ப்பமும் 96-2001 காலகட்டத்துல 96-2011 காலகட்டத்துல ஒரு வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்பு நழுவ விட்டுட்டோம். எனவே இதுதான் சந்தர்ப்பம் என்று காங்கிரசும் பகிரத பிரயத்தனம் எடுத்தது. இப்ப இந்த உரசல்களை தாண்டி இன்றைக்கு பட்டியலும் வந்துருச்சு. அப்ப இந்த தொகுதிகளை இந்த தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிட ஒதுக்கிய இந்த தொகுதிகளை விரும்பி கேட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பலர் இருப்பாங்க. அவர்களை சமாதானப்படுத்தி தான் தோழமை கட்சியை வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. எனவே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளிலிருந்து தொண்டர்களிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் ஒரு இணக்கமாக தேர்தல் பணியாற்றினால் மீண்டும் இவர்கள் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். சோழன் திரு துரைக்கண்ணா, இப்ப என்ன ஒரு சந்தேகம் எழுது இந்த நேரத்தில் அப்படின்னா, ஒரு இணக்கமான ஒரு சூழல் வரும்போது திரும்ப இவர்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக களத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இந்த முறை நம்ம பார்க்குறோம், போன மாதம்லாம் நம்ம பார்த்தோம், முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆரம்பித்து நிறைய தொகுதி இந்த மாதிரியான பேச்சு முடிஞ்சு போன வாட்டி வாங்கினதை விட 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க, கூடவே ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமே கூட இந்த தொகுதி பங்கீடு, என்னென்ன தொகுதி ஒதுக்கீடு, யார் யாருக்கு இந்த வேட்பாளர், இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்தது. இதே போல தான் வேட்பாளர்களுடைய தேர்வும் இருக்கும் அப்படின்னா தமிழக காங்கிரஸை வந்து யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தே குரல்கள் ஒலிச்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வேட்பாளர் பட்டியெல்லாம் இப்ப வெளியாகிருக்கு. இது இந்த இழுவரிக்கு இதெல்லாமும் ஒரு காரணமா சொல்லப்பட்டது. இதெல்லாம் எப்படி கிரவுண்ட் லெவல்ல ஜெல் ஆகும்னு பார்க்கலாம். அதுதான் நான் தொடக்கத்துல சொன்னேன். இப்ப என்னன்னா, மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், இவங்க மட்டத்துல ஒரு கூட்டங்கள் போட்டு இந்த தொகுதி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, எனவே இவர்களை வேட்பாளர்களாக தேர்வு செய்யலாம்னு சொல்லிட்டு யார் அந்த பகுதியில செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு, கட்சிக்காக அவருடைய எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவங்க பரிந்துரையின் அடிப்படையில மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அதுல 4 பேர் 3 பேர் சொல்லுவாங்க, அதுல இவர் சரியா இருக்குவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அது வந்து இல்லைங்கிறது உண்மைதான். அதனாலதான் பலருமே இப்ப மாணிக் தாக்கூர் கூட அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், அந்த குழுவுல நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பலருக்கும் இல்லங்கிறதையும் மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் அப்படி ராஜினாமா எல்லாம் செய்யல அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமா 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 ஆனா அது ஒரு தகவல் வந்தது செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து தொடக்கத்துல இருந்தே திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்ததுனால அந்த கருத்தாக்கம் இருந்தது. எனவே இப்போ செல்வ பெருந்தகை கூட அவர் தனிச்சையா செயல்படுறாரு, அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. இன்னும் கூடுதலா சொல்ல போனா சில பேருக்கு பணம் வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டாரு. உதாரணத்துக்கு அந்த GK மணியினுடைய பையன் வந்து பெண்ணாகரத்துல அவருக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி டெல்லி தலைமை எச்சரிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இது உண்மைத்தன்மை நமக்கு நிச்சயமா தெரியாது, வெறும் தகவல்கள் பரப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பேசணும். நான் குறிப்பிட்டது மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இங்க ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அணியில 63 தொகுதிகள், 48 தொகுதிகள் இந்த மாதிரி எல்லாம் கடந்த காலத்துல இருந்ததுனால அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா திமுக என்ன சொன்னாங்கன்னா, மிக அதிகமான இடங்களை பெற்று போறீங்க, ஆனா குறைவான வெற்றி தான் கிடைக்குது. அப்ப 63 நாயன்மார்கள்னு இடம் வாங்கிட்டு போய் கடைசியில ஒரு 5 பேர் தான் உங்களால வெற்றி பெற முடிஞ்சதெல்லாம் கலைஞர் கிண்டல் பண்ணார். அந்த அடிப்படையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முக்கியம், ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அதிக தொகுதிகளோடு நாங்கள் தேர்தலை எதிர்கொண்டால்தான் எங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குறைச்சாங்க எல்லாருமே. நீங்க CPM ஆகட்டும் CPI ஆகட்டும் கடந்த தேர்தலை விட 1-2, மதிமுக 2 தொகுதியை குறைச்சிட்டாங்க. இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும், மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் என்பது இந்த பட்டியல் முடிஞ்சு எல்லாருமே வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிட்டு களத்துக்கு போற போது அங்க தலைமை சொல்லணும், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தோழமை கட்சியுடைய வெற்றிக்கு பாடுபடணும், அவர்கள் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து போனாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உள்ளடி வேலைகள் பார்த்து இவர் வெற்றியை தடுக்கணுங்கிற மாதிரி சில வேலைகள் பண்ணாங்கன்னா பாதிப்பு நிச்சயமா இருக்கும் காங்கிரஸ் கட்சி. நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advttv@dttv.in